தமிழ்நாட்டில் நினைத்தவுடன் யாராலும் அரசியல் கட்சி தலைவராகவோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வராகவோ ஆகிவிட முடியாது. இதற்கு கடின உழைப்பு மட்டும் தாண்டி புத்தி கூர்மையும் இருக்க வேண்டும். தமிழக அரசியல் பல முக்கிய விஷயங்களை தேர்தல் காலத்தில் தான் மேற்கொள்ளும். அப்படிப்பட்ட காலகட்டம்தான் இப்போது சட்டமன்ற தேர்தல் 2026ஆம் ஆண்டு நடந்து வருகிறது. தமிழ்நாட்டின் பெரும் அரசியல் தலைவர்களான அண்ணா முதல் ஸ்டாலின் வரை அனைவருக்கும் ஒரு சில தொகுதிகள் மட்டும்தான் வெற்றி தொகுதிகளாக அமைந்தனர். இங்கு ஒரு தலைவர் 13 தேர்தல்களில் களம் கண்டு ஒருமுறை கூட தோல்வியை காணாமல் இருக்கிறார். அவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டிலே மிக பெரும் தலைவர்களில் ஒருவராகவும் முதலமைச்சராகவும் இருந்தவர் பேரறிஞர் அண்ணா என்கிற அண்ணாதுரை. திமுகவை உருவாக்கிய இவர் 1957இல் காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிட்டு முதன்முதலாக சட்டமன்றத்திற்கு சென்றார். அண்ணாவை தொடர்ந்து தமிழ்நாட்டின் நீண்டகால முதல்வராக இருந்தவர் கலைஞர் மு. கருணாநிதி. இவருக்கு முதல் வெற்றியை கொடுத்தது குளித்தலை தொகுதிதான். இங்கு வெற்றி பெற்ற பின்புதான் இவர் சட்டமன்றத்தில் நுழைந்தார். கலைஞர் இன்னொரு சாதனைக்கும் சொந்தக்காரர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் 13 தேர்தல்களில் போட்டியிட்டு ஒருமுறை கூட இவர் தோல்வியை தழுவியதே இல்லை. இதுவரை இந்த சாதனையை இவர் ஒருவர்தான் படைத்திருக்கிறார். இந்த வரலாற்று சாதனைக்கு சொந்தக்காரரான இவர் கடந்த 2018ஆம் ஆண்டு உயிரிழந்தார். 1971 முதல் 2021 வரை மொத்தம் 12 முறை சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு அதில் 10 முறை வெற்றி பெற்றுள்ளார் துரைமுருகன். 50 ஆண்டுகளுக்கும் மேலாக காட்பாடி தொகுதியின் தவிர்க்க முடியாத தலைவர்களில் ஒருவராக இருக்கும் இவர் கருணாநிதியின் சாதனையை சமன் செய்தவர். இவர் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக திமுகவின் முக்கிய தலைவராக இருக்கிறார் துரைமுருகன். திமுகவில் இருந்து பிரிந்த பின்பு புரட்சி தலைவராக உருவெடுத்து தமிழ்நாட்டின் முதல்வராக மாறியவர் எம்ஜிஆர். இவர் திமுக ஆட்சியில் இருந்தபோது 1967ஆம் ஆண்டு திமுக சார்பில் பரங்கிமலை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்குள் சென்றார். எம்ஜிஆரால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்றாலும் அவரது அரசியல் வாரிசாக அதிமுகவிற்குள் நுழைந்தவர் ஜெயலலிதா. எம்ஜிஆரின் மறைவிற்கு பின்பு பல போராட்டங்களை சந்தித்து அதிமுக கட்சிக்கு தலைமையேற்ற இவர் 1989ஆம் ஆண்டு போடிநாயக்கனூர் தொகுதியில் தனது முதல் வெற்றியை பதிவு செய்தார். இதன் பிறகு அவரது சட்டமன்ற பயணம் தொடங்கியது. ஜெயலலிதா வெற்றி பெற்றிருந்த அந்த சமயத்தில் எம்ஜிஆரின் மனைவி ஜானகி மற்றும் ஜெயலலிதா அணிகளுக்கு இடையேயான போட்டிதான் கடுமையாக இருந்தது. இதனால் இரட்டை இலை சின்னத்தில் ஜெயலலிதா போட்டியிடவில்லை. சேவல் சின்னத்தில்தான் அவர்கள் போட்டியிட முடிந்தது. தற்போதைய தமிழக முதல்வராக இருப்பவர் ஸ்டாலின். இவரது இப்போதைய தொகுதி கொளத்தூராக இருந்தாலும் அவர் முதலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது 1000 விளக்கு தொகுதிதான். 1984ஆம் ஆண்டு இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அவர் சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார். தமிழ்நாட்டின் தனித்துவமான அரசியல் தலைவர்களில் ஒருவரான விஜயகாந்த் மறைந்த தேமுதிக கட்சியின் தலைவரான இவர் அக்கட்சியை 2005ஆம் ஆண்டில் தொடங்கினார். இவர் 2006ஆம் ஆண்டு விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்றத்திற்குள் சென்றார். உண்மையாகவே மக்களுக்கு ஏதேனும் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் அரசியலில் நுழைந்த விஜயகாந்த் 2011-16 காலகட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார்.